We are all very familiar with the Pharisee about whom we read in Luke's Gospel 18th chapter. லூக்கா சுவிசேஷம் 18வது அத்தியாயத்திலே பேசப்படுகிற அந்த பரிசேயனை பற்றி நாம் எல்லாரும் அறிந்தவர்கள்தான். He believed in God. அவன் தேவன் பேரிலே விசுவாசமாயிருந்தான். He believed in prayer also. அவன் ஜெபத்தையும் விசுவாசித்தவனாயிருக்கிறான். That is why he went into the temple. ஆகவேதான் அவன் தேவாலயத்துக்கு கடந்து போகிறான். There were several plus points about him. அவனை குறித்து பாராட்டக்கூடிய காரியங்கள் अनेகம் இருக்கின்றன. We look at some of them. அவைகள் ஒரு சிலவற்றை நாம் பார்ப்போம். Turn with us to Luke's Gospel 18th chapter. லூக்கா 18வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 11th verse. 11வது வசனத்தை பாருங்கள். See how he began his prayer. அவனுடைய ஜெபத்தை எப்படியாக துவங்குகிறான் பாருங்கள். I thank you, O God. பிதாவாகிய தேவனே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறான். In other words, he begins his prayer with worship. அவன் மறுவார்த்தைகளிலே அவனுடைய ஜெபத்தை ஆராதனையோடு துவங்குகிறான். And come to the 12th verse. 12வது வசனத்துக்கு பாருங்கள். And he says, it actually in the 11th verse itself, in the beginning we read that he prayed within himself. அவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. In other words, he was not trying to cry aloud his prayer, shout aloud his prayer. He prayed within himself. That was a plus point. மறுவார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய ஜெபத்தை அவன் வெளியரங்கமாக்க வேண்டும் என்று முயற்சிக்காமல் தனக்குள்ளே ஜெபித்துக் கொள்கிறான். அது அவருக்கு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். But what was his basic problem? ஆனால் அவனுக்கு இருந்த அடிப்படை பிரச்சனை தான் என்ன? He trusted in his own goodness. அவன் தன்னுடைய மேன்மை தன்னுடைய நற்குணத்தையே சார்ந்திருந்தான். That's what we read in the 9th verse. அதை தான் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். Jesus spoke this parable to some who trusted in themselves that they were righteous. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் இந்த உவமையை பேசினார் என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. So what did this Pharisee actually trust upon? ஆகவே இந்த பரிசேயன் எதன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தான்? He depended on his personal righteousness. அவன் தன்னுடைய சுயநீதியை சார்ந்து நிற்கிறான். He says in verse 11, அவன் 11வது வசனத்தில் சொல்கிறான், I am not like other men. நான் இந்த மற்ற மனுஷரை போல அல்ல. And then he believed in his religious duties. அவனுடைய மார்க்க கடமைகளை அவன் நம்பி இருந்தான். Look at the 12th verse. 12வது வசனத்தை He பாருங்கள். said, I fast twice a week. நான் ஒரு வாரத்திலே 2 நாள் உபவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறான். These days there are not many Christians who fast even once a week. இந்த காலங்களிலே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை உபவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் கூட அரிதுதான். But this man was fasting twice a week. ஆனா இந்த மனுஷன் ஒரு வாரத்துக்கு 2 முறை உபவாசித்தவன். And he also depended on his ministerial activities. மட்டுமல்லாமல் தன்னுடைய ஊழிய ஈடுபாடுகளையும் கூட அவன் நம்பி இருந்தான். Look at the 12th verse. 12வது வசனத்தை I பாருங்கள். gave tithes of all that I possess. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமபாகம் செலுத்துகிறேன். So this man was a regular tither. He was supporting God's work. ஆகவே இவன் ஒழுங்காய் தசமபாகத்தை செலுத்தி ஊழியங்களை தாங்கி வந்த ஒருவன். Beloved, when we trust in our goodness, you know what we do? We normally despise other people. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நற்குணத்தை மேன்மையை நாம் சார்ந்திருக்கும் பொழுது என்ன செய்கிறோம் தெரியுமா? நாம் மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறோம். Not only that, when we depend on our goodness, we invariably hunt for the appreciation and the applause and the praise of people. மட்டுமல்ல, நம்முடைய நற்குணத்தையே நாம் சார்ந்திருக்கும் பொழுது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், நம்மை புகழ்ந்து பேச வேண்டும் என்று அதையே நாடி செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். That works against our faith. That is detrimental to faith. அது விசுவாசத்துக்கு நேர் எதிர்மாறானது. Turn with us to John's Gospel 5th chapter. யோவான் சுவிசேஷம் 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at these emphatic words of Jesus in the 44th verse. 44வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு வலியுறுத்தி சொல்கிற வார்த்தையை பாருங்கள். How can you believe who receive honor from one another and do not seek the honor that comes from God only? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? That was a problem of the Pharisees of Jesus' day. அதுதான் இயேசுனுடைய நாட்களில் வாழ்ந்த பரிசேயர்களுடைய பிரச்சனை. They were constantly hunting for people's praises and people's applause. தொடர்ந்து அவர்கள் ஜனங்களுடைய பாராட்டியும் அவர்கள்
ஜனங்கள் தங்களை புகழாரம் சூட்ட வேண்டும் என்று தேடிச் சென்ற மக்கள். That is what was hindering their simple faith towards God. தேவன் பேரிலே அவர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை விசுவாசத்திற்கு இதுவே தடையாய் காணப்பட்டது. That is why when John the Baptist came as a forerunner for Jesus Christ, they could not believe his message. ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் இயேசுவானவருக்கு முன்னோடியாய் வந்த நேரத்திலே அவருடைய செய்தியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Turn with us to Luke's Gospel and see what Luke writes and comments on this situation. இந்த சூழ்நிலையை பற்றி லூக்கா சொல்கிற வார்த்தைகளை லூக்கா சுவிசேஷத்துக்கு என்னோடு கூட வந்து பாருங்கள். Look at the 7th chapter. 7வது அத்தியாயம். We'll read verses 29 and 30 to you. 29-30 வசனங்களை உங்களுக்கு வாசித்து When காண்பிக்கிறோம். all the people heard Jesus, even the tax collectors justified God, having been baptized with the baptism of John. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். But the Pharisees and lawyers, they rejected the counsel of God for themselves, not having been baptized by him. பரிசேரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். Common people and the tax collectors, they justified God. பொதுமக்களும் வரி வசூலிக்கிறவர்களும் தேவனை நீதிபரர் என்று அறிக்கை செய்தார்கள். But these Pharisees and the lawyers, they justified themselves. இந்த பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளுமாக தங்களையே நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். They were so occupied with their own ideas. You know what was the ultimate result? They rejected totally the counsel of God. அவர்களையே அத்தனையாய் அவர்கள் மேன்மை பாராட்டிக் கொண்டபடினாலே தேவனுடைய ஆலோசனை முற்றிலுமாக நிராகரித்தார், தள்ளிவிட்டார்கள். That's what we read. The Pharisees and lawyers rejected the counsel of God. When you are full of your own ideas and your own goodness, beloved, normally you become a stranger to the counsel and exhortation that comes from God. இதுதான் இங்கே வாசிக்கிறோம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். உங்களை பற்றி அத்தனையாய் உங்களுடைய நற்குணங்களையே நீங்கள் பாராட்டிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடுவீர்கள். That is why the Bible, especially the New Testament, very much emphasizes the fact that our soul salvation is only by faith. ஆகவேதான் அத்தனையாய் வேத புத்தகம் வலியுறுத்தி சொல்கிறது நம்முடைய ரட்சிப்பானது விசுவாசத்தினால் உண்டானது.